ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மின்மினி பூக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ப்ராக்கோலி சூப் எப்படி செய்யறோம்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? இது மாதிரி ஒரு மீடியம் சைஸ் ப்ராக்கோலி எடுத்துக்கோங்க. அது நல்லா பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பவுலில். இப்போ எல்லா ப்ராக்கோலியும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சிருந்த ப்ராக்கோலியை துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக துருவணும்னு அவசியம் இல்லை, ஒன்று இருந்தால் துருவிக்கலாம். இப்போ எல்லா ப்ராக்கோலியும் நம்ம துருவி எடுத்தாச்சு. நல்லா கேரட்டை கழுவிட்டு அதோட தோலை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதையும் நம்ம துருவி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இப்போ கேரட்டை துருவி எடுத்தாச்சு. அதோட சீஸை நம்ம துருவி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்ரெட்டட் சீஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட சீஸ் பாராக இருந்துச்சுன்னா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வெண்ணெய் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருக ஆரம்பிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பூண்டு வதங்கினோன்னே நம்ம துருவி வச்சுருந்த ப்ராக்கோலி அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. நம்ம துருவி வச்சிருந்த கேரட் அதுக்குள்ள சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்ப மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நம்ம கேரட் குக் ஆயிடுச்சான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கையில் வச்சு நசுங்கி பாருங்க. நல்லாவே கேரட் குக் ஆயிடுச்சு, ப்ராக்கோலியும் குக் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஒரு பவுலுக்கு இதை மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் ஆட் பண்ணிக்குவோம். இப்போ லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லாட்டினா பால் திரிஞ்சிடும். இப்போ அது கூட நம்ம கலக்கி வச்சிருந்த மைதாவை சேர்த்துக்கலாம். மைதாவையும் மில்கையும் பேஸ்ட் மாதிரி கலக்கி வச்சுருக்கோம். அதை இப்போ அதுக்குள்ள சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ப்ராக்கோலி கேரட்டையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அப்பப்போ கொஞ்சம் தடவி விட்டுருக்காங்க, இல்லாட்டினா அடியில் பிடிச்சிரும். இப்போ நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை கடைசியாக சேருங்க, இல்லாட்டினா பால் திரிஞ்சிரும். அதையும் நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பெப்பரை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைக்கேற்ப பெப்பரை சேர்த்துக்கோங்க. சீஸ் சேர்த்துக்கலாம். நம்ம சீஸ் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதையும் நல்லா ஒரு கிளறிக்கோங்க. இப்போ பாருங்க, கிட்ஸ்க்கு பிடிச்ச ஃபேவரட்டான க்ரீமி ப்ராக்கோலி செடார் சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ராக்கோலி செடார் சூப் செய்ய தேவையான பொருட்கள்: ப்ராக்கோலி ஒரு பவுல் துருவியது, கேரட் அரை பவுல் துருவியது, வெண்ணெய் 2 டீஸ்பூன், மைதா 3 டீஸ்பூன், பூண்டு 4 பல், பால் 2 கப், தண்ணி 1 கப், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சீஸ் 1 கப், உப்பு 1 டீஸ்பூன், பெப்பர் தேவைக்கேற்ப.